கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். இயேசு திருப்பாதத்திலே பலத்தாலின முளைக்காலே, பரம சியோன் மீதிலே பலர் தாலின முளைக்காலே, பரம சியோன் மீதிலே பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன், பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், அதனால் நாளைக்கு செய்தி இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு ஹாலிடே கிடையாது. பிறகு நீங்க யூடியூப்ல அதை பார்த்து அதை எழுதிக்கிடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வசனத்துக்கு வருவோமா? ஏசாயா 14வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். 14-16. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதரவும் செய்து. உன்னைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தி, THEED. இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதுக்கு Saeuto, Saeuto, S-E-A-U, Saeuto, T-O-U-D, நீ. நான் சொன்னேன் இது ஒரு கிரேக்க வார்த்தை. அதனால நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு எடுத்துக்கோங்க. நாலாவது அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயு 4:9. நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதை. அந்த நீ அப்படின்னு போட்டானா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Saeuto, ரைட். நீ Saeuto. 2வது உன்னை பார்த்து பாருங்க, 16வது வசனத்தை பாருங்க. உன்னை பார்க்கிறவர்கள் உற்று பார்த்து, பார்த்து nabat பாருங்க. nabat இது ஒரு ஹீப்ரு எபிரேய வார்த்தை. nabat nabat nabat. நான் சொன்னேன் இது வந்து ஹீப்ரு வார்த்தை. ஆபிரகாம தேவன் அழைக்கிறார், உன்னை பார்க்க சொல்லுகிறார். எதை பார்க்க சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் நம்ம பார்க்கிறோம். நாபாட் ஆதியாகமம் 15வது அதிகாரம்
5வது வசனம். ஆதியாகமம் 15:5. அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். அண்ணாந்து பேட் பார்க்கிறது வேற, அண்ணாந்து பார்க்கிறது வேற. 2 ஆங்கிள் பார்க்க சொல்கிறார். மேலையும் பாரு, கீழையும் பாரு. மேல நீ பார்க்கும்போது நட்சத்திரத்தை பார்க்கலாம். அது உன்னால என்ன முடியுமா? அன்னைக்கு இந்த டெலஸ்கோபிக் எல்லாம் கிடையாது. இப்ப எத்தனையோ டெலஸ்கோபிக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வந்துச்சு. ஆனா சயின்டிஸ்ட் புது 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 நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது இருக்குது, இவங்களால பார்க்க முடியாத நட்சத்திரங்களை பார்க்கறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சந்ததி இத்தனை யாராலையும் சொல்ல முடியாது, ஆண்டவர் தவிர. அதான் அதுக்கு நம்ம பார்க்கிறோம் பேட். அடுத்த வார்த்தை நம்ம பார்க்க போறோம். அது உன்னை பார்க்கிறவர்கள் அதிர செய்து, அதிர செய்துன்றத ட்ரம்பல், அப்படி அதிரது, ஒரு பயத்தோடு வருகிற ஒரு காரியம். ட்ரம்பிள், இது கிரேக்க வார்த்தை கட்டா பேட்டோ. கட்டா பேட்டோ எழுதிக்கோங்க. கட்டா, KATA, கட்டா, அது தனி. பாட்டியோ, கட்டா பாட்டியோ, ஒரே வார்த்தை தான். நான் உங்களுக்கு புரியறதுக்காக 2வது வாசிக்கிறேன். கட்டா பாட்டியோ, பாட்டியோ, PATEO, கட்டா பாட்டியோ. ட்ரம்பிள், நடுக்கம். வாசிப்போமா? மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னாடி போடாதீர்கள், அவைகள் தங்கள் கால்களால் அவளை மிதித்து உங்களை பீறிட்டு போடும். உங்களை பீறிட்டு போடும். இது வார்த்தையில யாருக்கு கொடுக்கணும் சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பன்றின்றது பன்றி கிடையாது, ரியல் பன்றி கிடையாது, ஓமையா சொல்கிறார். ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்களை மிதிச்சு கொண்டு விடுவாங்க. அத நடுக்கத்தோடு இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். கெட்டா பாட்டியோ. அடுத்த ஒரு காரியத்தை கேட்டேன், ஷேக். இவன் தானா பூமி தத்தளிக்கவும் அதிரவும். தத்தளிக்கிறதுனா அதிரும். ஷேக் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். ஷேக்னா அசைக்கிறது. இதுவும் கிரேக்க வார்த்தை. ஷேக்கு சலியோ, சலியோ, இயோ, சலியோ. ஷேக் SALEUO, யூஓ, யோ, யோன்னு சொல்லணும். அது யூ ஓ நீட்டு யோ, சலியோ, சலியோ, சலியோ. மத்தேயு 11வது அதிகாரம் 7வது வசனம். 11:7. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க போனீர்கள்? காற்றினாலே அசையும் நாணலா? நாணலுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு காத்து அடிச்சுன்னா அப்படியே அசையும். அசைறத ஷேக்னு இங்கிலீஷ்ல இருக்குது. சலியோ, சலியோ. சரி, அடுத்து இதனுடைய ஈக்குவல் வார்த்தையும் நம்ம சில காரியங்களை பார்க்க இருக்கணும். லூக்கா 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 38வது வசனம். இதுவும் அசைறதான், ஆனா இது கொடுக்கறத குறித்து சொல்றாரு. கொடுங்கள். லூக்கா 6:30. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக வரும். அமுக்கி குலுக்கி சலியோ. 6வது அதிகாரம் 48வது வசனம். இது ஒரு பில்டிங் இருக்குது. பாறையில கட்டப்பட்ட பில்டிங் ஒண்ணு. மணல் மேல உள்ள கட்டப்பட்ட ஒரு
பில்டிங், வீடு. ஒரு காற்று வரும்போது அது அசைஞ்சு கீழே விழுந்துடும். அதுதான் சாலியோ. ரைட். அப்போஸ்தலருக்குள்ள வரும் 4வது அதிகாரம் 30வது வசனம். 4:30 அப்போஸ்தலர்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:30 31. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கூடியிருந்த இடம் சாலியோ அசைந்தது. ரைட். கடைசியா ஒரு வார்த்தை பார்க்க போறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 26வது வசனத்துல இது ஆண்டோடைய சத்தம் அசையப்படுகிறது. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணினது. பூமியை அசைய பண்ண சாலியோ. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். 2 முறை அசைய பண்ணுவேன் வார்த்தை இங்க வருது. சாலியோ. கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்க போறோம். அது கிங்டம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 14வது அதிகாரம் 14. உன்னை காண்கிறவர்கள் உன்னை இவன் தானா பூமியையும் தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதர பண்ண. ராஜ்யம் கிங்டம். கிங்டம்ங்கிறதுக்கு மேல்க்யூட். கடைசி 5வது வார்த்தை MAL மேல்க்யூட். QUT. அந்த யூ மேல ஒரு ஆரோ மேல வருங்க. யூ நீட்ட கூடாது. இ கிடையாது. யூ மேல யூத்துங்க. மேல்க்யூட். மேல் MAL மேல்க்யூட். KUT மேல்க்யூட். இது என்னன்னு பார்ப்போம். கிங்டம். இது ஹீப்ரு எபிரேய வார்த்தை. எபிரேய வார்த்தையில முதல் முறையாக இது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாகமத்துல வருது. ஃபர்ஸ்ட் டைம் பிலியாமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிறாரு. என்னாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களுடைய நீர்த்தாளிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளாக தண்ணீர் மேல் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாசை பார்க்கிலும் உயர்வான். அவர்களுடைய ராஜ்யம் ஆகாசுடைய ராஜ்யம். அவர்கள் ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறாரு. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ராஜ்யம் மேன்மை அடையும். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கணும். 2வது ஒரு ராஜ்யம் இருந்தானா அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் அந்த ராஜ்யத்திற்குள் இருக்கணும். எஸ்தர் இந்த புத்தகத்துக்குள்ள நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம தியானிச்சிருக்கிறோம். திரும்ப நம்ம பார்க்கணும். எஸ்தர் பக்கம் 624. முதல் முறையாக அந்த ராஜ்யத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்கை இருக்கணும். நம்முடைய ராஜ்யத்திற்கு எல்கை இருக்கு. எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு எல்கை இருக்கு. எஸ்தர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல அந்த எல்கையை நம்ம பார்க்கிறோம். இந்து தேசம் முதல், இந்துனா இந்தியா, நம்முடைய தேசத்தை பைபிள் இருக்கு. எத்தியோப்பியா தேசம் வரையும் உள்ள 127 நாட்கள் அரசாண்ட அகஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே ஃபர்ஸ்ட் ராஜ்யம் இருந்தானா அதுல ஒரு ஹிஸ்டரி இருக்கணும். அது ரெக்கார்டா இருக்கும். இது அகஸ்துவ ராஜாங்கிறது சரித்திரத்துல ஒரு பேர். 2வதாக அதுல என்ன இருக்கணும்னா ஒரு சிங்காசனம் இருக்கும். 2வது எஸ்தர் 1வது அதிகாரம் 2வது ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் மேல் இருக்கும். ராஜாக்கு என்ன இருக்கும்? ஒரு சிங்காசனம் இருக்கும். 2வது ராஜாவுக்கு ஒரு மேன்மை உண்டுங்க. அது என்ன மேன்மைன்னு கேட்டீங்கன்னா எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. 4:14 உனக்கு ராஜ மேன்மை கிடைக்கலாமே. ராஜ மேன்மை. அந்த ராஜ்யத்துல ராஜாக்கு மேன்மை இருக்கு. அவர் யாரனாலும் மேன்மைப்படுத்தலாம். அந்த பவர் ராஜாட்ட இருக்குது. அப்படி ராஜாட்ட இருந்தா தான் அவர் ராஜ்யம்ங்கிற ஒரு காரியத்துல அவருடைய கிங்.
அந்த ராணியை மேன்மைப்படுத்துறதுக்கு அவர் என்ன கொடுப்பார்னா கிரீடத்தை கொடுக்கிறார். 2வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் சிரசின் மேல் ராஜ கிரீடத்தை வைத்து, அப்ப எஸ்தர்ங்கிற ஒரு ராணி மேல என்ன வைக்கிறாரு, ஒரு கிரீடத்தை வைக்கிறார். அது ராஜாவுடைய கரத்தில் இருக்கு. 1வது அதிகாரம் 7வது வசனத்துல அரிசியில உங்களுக்கு தெரியும் பல வகையான அரிசி இருக்கு. ரேஷன் அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு, பாசுமதினு ஒரு அரிசி இருக்கு, அதுலயே ஹை குவாலிட்டி அரிசி இருக்கு. அதுபோல இந்த ராஜாவுடைய விருந்துல என்னது பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1 அதிகாரம் 7வது வசனம், பொன்னால் செய்யப்பட்ட 4 விதமான பாத்திரங்களும் வானம் செய்யப்பட்டது. முதல் தரமான திராட்சை ரசம் ராஜஸ்ரீ இருக்கணும், பரிபூர்ணமாய் பரிபூர்ணம். முதல் தரமான திராட்சை ரசம். திராட்சை ரசத்திலேயே நிறைய கரைகள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வைன் இருக்கும், அது 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் பழமையான ஒயினுக்கு வேலை பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒயின். 1வது அதிகாரம் 19வது வசனத்துல ராஜா கட்டளை பிறந்தது. ராஜ்யம் ஒண்ணு இருந்தா ராஜா இருக்கும். ராஜா இருந்தா இருக்கு சிங்காசனம் இருக்கும். சிங்காசனம் இருந்தா அதுல ஒரு ராணி இருக்கும். இந்த ராணிக்கு கிரீடத்தை கொடுப்பாரு. அப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு கட்டளை பிறக்குது. கடைசியாக ராஜாட்ட கையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல போர் செங்கோல். இந்த போர் செங்கோல் யார்கிட்ட இருக்கும்னா ராஜாட்ட இருக்கும். சரி, நம்ம ராஜ்யம் கொடுத்து பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 14:16 உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களும் அதிர செய்து. இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்க போயிடும். பின்னணி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை செய்கிறது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். 14வது அதிகாரம் 4வது வசனம், நீ பாபிலோனுடைய ராஜாவின் மேல் சொல்லும் வார்த்தை உண்டு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ஒடுக்கினவன் அப்படின்னா ஒடுக்கிறான். எப்படி ஒடுக்கிறான் சொல்லி நம்ம பார்க்க போறோம். எப்படி இவன் ஒடுக்கிறான். சங்கீதம் 58வது அதிகாரம் ஒடுக்கும் போது என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்த பலி. ரத்தத்தை சிந்த வைக்கிறான், அது பலி. 58வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த சம்பவம் நடக்கும்போது எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு, யார் இதனால சந்தோஷப்படுவார்கள்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கேங்கிற கேள்வி கேட்ட பொழுது ஏரோதும் அவனுடைய கூட்டத்தாரும் கலங்கினாங்க. மத்திய 2வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனா இங்க பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். இந்த பழிவாங்குதல் தேவன் செய்கிறாங்க, அவர் செய்வாரு, நம்ம செய்யக்கூடாது. அது என்னுடையதுங்கிற பழிவாங்குதல் என்னுடையது. அவர் தன் பாதங்களை நீதிமானுடைய ரத்தத்தினாலே கழுவான். துன்மார்க்கனுடைய ரத்தத்தினாலே. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு, மெய்யாக பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான். இத சொல்றதற்கு அங்க ஒரு சம்பத்தாண்டவர் காட்டுகிறார். பாபிலோன் ராஜாவை அழிச்சு பாதாளத்தை தூக்கி போடுகிறார். சரி, இது மனிதனுடைய வேலை அல்ல. இது யாருடைய வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆண்டோடைய வேலை. அதனுடைய காரணத்தை நம்ம பார்க்கணும். ஏன் இது நம்ம செய்யக்கூடாது? ஆதியாகமம் 9வது அதிகாரம், உங்களுடைய உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துகளிலும் மனுஷத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரத்திலே பழி வாங்குவேன். 6வது ஏன் அவர் செய்வார் நம்ம செய்யக்கூடாது? மனுஷன் தேவசாயிலே உண்டாக்கப்பட்டிருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு மனுஷன் செஞ்சா தப்பு, ஆண்டவர் செஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்லி. இப்ப ஒரு யுத்தத்தை நான் காட்டப்படும். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வச்சுக்கோங்களேன். அந்த எதிரி அவனும் ஒரு மனுஷன் தான்.
இவங்களும் கையில கன் வச்சிருப்பாங்க. அவன் அங்க இருந்து ஷூட் பண்ணுவான், இவங்க எங்க இருந்து ஷூட் பண்ணுவாங்க. அது மனித கொலையா? எஸ், மனித கொலை தான். அதுல நிறைய கூச்சவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பதக்கம் கொடுப்பாங்க. அவங்க மேல என்ன கேஸ் போட மாட்டாங்க, மர்டர் கேஸ் போட மாட்டாங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இதுதான் கொலை. ஆனா காரணம் வேற. சரி, இப்ப இவர்கள் யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, வேதம் என்ன சொல்றதுன்னா, இவர்கள் யார்? சங்கீதம் 58:11. இவர்கள் யார்? சங்கீதம் 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் ஒன்றும், மெய்யாய் பூமியில் நியாயம் செய்த தேவன் ஒன்றும். இவர்கள் பாவிகள். இவர்கள் பாவிகள். சரி, பாவிகளுக்கு தான் இந்த துன்மார்க்கர் என்ன செய்றாங்க? சந்தோஷப்படுகிறார்கள். இது தேவன் கொடுக்கிற, நீதிமானுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்ட். இரண்டாவது, இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 64வது அதிகாரம் 9வது வசனம். 64:9. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். எல்லா மனுஷனும் பயந்து. ஹிட்லர் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவனுக்கு யூதர்களை கொலை செய்யணும். ஏன் செய்யணும் தெரியாது. அவங்கள ஒரு கேம்ப் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ரெண்டா பிரிக்கிறான் குடும்பத்தை. ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம், பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம், செப்பரேஷன். இவங்களெல்லாம் கொலை செய்யறோம், இவங்களையும் கொலை செய்யறான். ஒரு கேஸ் சேம்பருக்குள்ள அனுப்புறான். நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க இருப்பீங்க, நைட்ல அங்க தங்குங்கன்னு சொல்லி பூட்டிட்டு விஷ கேஸை திறந்து விட்டான். இப்ப இவனை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. ஆனா இது ஒரு மனிதனுடைய செயல். இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதாளத்துல நடக்கிற காரியத்தை இங்க நம்ம நடக்கிறார். சங்கீதம் 64வது அதிகாரம் 9. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரிகளை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த ஹிட்லருடைய மரணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கண்ணை வச்சு அவன் மனைவியையும் அவன் நாயையும் சுட்டு கொண்டுட்டு அவன் சூசைட் பண்ணி அவன் செத்து போயிட்டான். அன்னைக்கு யாராவது வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் வேட்டை போட்டு கொண்டாடி இருப்பாங்க. சரி, ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போறோம். 64வது அதிகாரம் 2வது வசனம். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரன் கழகத்திற்கும் என்னை விலக்கி மறைத்துக் கொள்ளும். நமக்கு ஒரு ஜெபத்தை கொடுத்து, இந்த ஜெபம் என்னன்னா, நம்முடைய பிரச்சனையும் இதே தான். சத்துரு எப்படியாவது நம்மளை விழுங்க முயற்சி பண்ணுவான். இப்படி நம்ம ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். அதை எப்படி அவன் செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனத்துல, அவர்கள் பொல்லாத காரியத்திலே தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஹிட்லர் அவனுடைய எத்தனையோ கேப்டன்ஸ் வச்சிருந்தான், சேனாதிபதிகள். அவங்க எல்லாருக்குமே இந்த ஆடம். அவங்க எந்த ஒரு யூதனையும் தப்பிக்க விடக்கூடாது. அதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. மறைவான கண்ணி வைக்க ஆலோசனை பண்ணி அவர்களை காண்பார்கள். மறைவான கண்ணி. இந்த மறைவான கண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அதெல்லாம் மாட்ட போறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி, இது மறைவான கண்ணி. இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம அதை பிடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல நாபேல் அப்படின்னு ஒரு மோசமான ஒருத்தன், பைத்தியக்காரன பொண்டாட்டிய சர்டிபிகேட் கொடுக்க, மனைவி கொடுக்க. சரி, அந்த மனுஷன் நாபால் என்றும் அவன் மனைவி அபிகால் என்றும். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி இருப்பது. அந்த புருஷனும் முரடனும் துரோகனும் அவன் காலை சந்தி. இவனுடைய முடிவு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்தில் பாருங்க. இது மனுஷன் செய்யறல, நாங்க சொன்னல, இது தாவீது செயல ஆண்டவர் செய்கிறார். தாவீது இவனை கொலை செய்ய கிளம்பினா, ஆனா ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டாரு. ஒரு மனைவி மூலமாக நடந்தது பாருங்க. கர்த்தர் நாபாலை வாதித்ததினாலே ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேட்டபோது செத்து போனான்.
இந்த பழி வாங்கிறது மனுஷனுடைய வேலையே கிடையாது. சரி, இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னொரு சம்பவத்தை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 31வது அதிகாரம் 1 சாமுவேல். சவுல் தாவீத வேட்டையாடிட்டு இருக்கான். எப்படி அவன் செத்த நாயை துரத்துற மாதிரி துரத்துறான். ஒரு தெல்லு பூச்சியை வேட்டையாடுறப்பல நீ வேட்டையாடுன்னு சொல்லி பார்த்தான். ஆனா ஆண்டவர் சவுளுடைய வாழ்க்கை எப்படி முடித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் துன்மார்க்கன், கிராதகன், ரத்த பலியன். அவன் முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 31வது அதிகாரம், சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்ட பொழுது, அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தார். ஆனா அதுக்கப்புறம் அவனுடைய சரீரத்துக்கு நடந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வேதனையா இருக்கும். 9வது வசனம் 2 சாமுவேல் 31வது அதிகாரம் 9வது வசனம். சவுலின் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகத்தின் கோயிலிலே ஜனங்கள் செய்தியை அனுப்பினார்கள். அவனுடைய சரீரத்தை அஸ்ரோத் தேவருடைய வைத்து உடலை அலங்காரத்தில் தூக்கி போட்டார். இப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமா செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த காரியத்தை பார்க்கிறோம். பழி வாங்குதல் ஆண்டோடைய காரியம், நம்ம அதை செய்யக்கூடாது. திரும்ப நான் சொல்றேன், நாளைக்கு வெக்கேஷன், எனக்கு நாளைக்கு செய்தி கிடையாது. நீங்க ஓய்வு எடுக்கக்கூடாது. இது ஓய்வு நாள் கிடையாது. செய்தியை அப்லோட் பண்ண செய்தியை நோட்ஸா எழுதுங்க. கேட்கிறவங்க அது ஆசீர்வாதம். இதை வச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை 1 verse at a time, ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையில் 2ஆக பிரித்து அதனுடைய லாங்குவேஜையும் அதனுடைய ஆழத்தையும் ஆவியானவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.